ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கிக் ஃபார் யூ பை அபிசந்தில். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான நம்மளோட பேக்கிங் ரூமுக்கு ஒரு புது பர்சனை இன்ட்ரோ பண்ணுறேன். இவங்க நம்ம பேக்கிங் ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. ஸோ இவங்க உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிவிட்டு இவங்களோட யூசேஜ் எல்லாமே பார்க்கலாம். நான் அகேரோவில் ஸ்டாண்ட் மிக்சர் 5 லிட்டர் கெப்பாசிட்டி வச்சது தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டது வாங்கிட்டேன். நான் நிறையா பிராண்டு பார்த்துட்டு எனக்கு அகேரோ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பவுல் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ். ரொம்பவே சூப்பராக செம்மையாக இருக்குது. பெரிய சைஸ் காஃபி கப் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பர் ஃபினிஷிங்காக நல்லா இருக்குது. இது கூட டோ ஹூக் கொடுத்துருக்காங்க. ப்ரெட்டு பன்லாம் மிக்ஸ் பண்ணுற அந்த ஹூக் இது. அப்புறமா இது நம்ம முட்டைலாம் அடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பலூன் விஸ்க்கு, அது சும்மா ஸ்பாஞ்சு. இந்த பலூன் விஸ்க் வந்து ரொம்பவே சூப்பராக க்ரீம் எல்லாம் செம்மையாக பீட் பண்ணி கொடுக்குது. அப்புறம் ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைபர் மாதிரி நினச்சேன், பட் பிளாஸ்டிக் தான். அப்புறம் 2 இயர் வந்து வாரண்டி கார்டும் அந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். ஏன்னா ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம், லைவாக வாங்கலை. ஸோ அதுக்காக மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதை ஹேண்டில் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி தான். நம்ம நார்மலாக மிக்ஸி ஜார் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். லைட்டாக வச்சு இப்படி பேக்கில் ப்ரெஷர் கொடுத்தோன்னா இன்சர்ட் ஆகிடும். அப்புறமா சின்னதாக ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மேலே ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம வந்து ஹூக் வந்து மாட்டிக்கலாம். இப்போ இந்த டோ ஹூக் வந்து இங்கே மாட்டிடலாம். இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த மிஷினில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ ரெண்டையுமே அட்டாச் பண்ணி மேலே கூடி ப்ரெஷர் பண்ணி இப்படி ரிவர்ஸில் எடுக்கணும். அவ்வளோதான். நல்லா அப்படி அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான். இந்த கீழே வந்து இந்த லிவரை இது பண்ணிட்டோன்னா மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். இந்த ஸ்ப்ரிங்கில் போய் நல்லா மாட்டிக்கிச்சு. கலட்டுறதுமே இப்படி மேல் தூக்கி விட்டு ப்ரெஷர் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த லிவரை எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும். அப்புறமா ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இந்த சைடு வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல லைட் எரியும். 0லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி பல்ஸ் மோடு கூட இருக்குது. ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். ஸ்லோவிலேருந்து ஹைக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக மிக்ஸியோட சவுண்டு வந்து வருது. அந்த மிக்ஸி அளவுக்கு ரொம்ப கத்தலை, பட் ஓரளவுக்கு சவுண்டு இருக்குது. ரொம்ப மைல்டாலாம் இல்லை, சவுண்டு இருக்குது. அப்புறமா இதுலேயும் மிக்ஸி மாதிரியே ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நட்ஸு இல்லை சாக்லேட் சிப்ஸ் எதாவது போடுறது ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும், ஓவராக வந்து பீட் பண்ண வேணாம், அந்த க்ரஷ் மாதிரி பண்ணால் போதும்னு இருக்கும் இல்லையா, க்ரம்பிளியாக வேணும் அப்படின்னா அந்த பல்ஸ் மோட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வச்சு கேக் பேட்டரு அப்புறமா பன்னு ப்ரெட்டு எல்லாமே எப்படி பண்ணேன்ட்டு அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட சவுண்ட் வந்து நீங்கள் கேளுங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட அன்பாக்சிங் வீடியோ இது தான். ஸோ இதுக்கடுத்து ரெசிபீஸ் எல்லாமே இதிலே நான் எப்படி பண்ணேன்றதை ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.